திரு நவநீதன். ஹாய் ஹவ் ஆர் யூ? இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா சவுதி பார்டரு. இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 5 கிலோமீட்டரில் ஜோர்டான் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், அப்புறம் அது வந்து ஜோர்டான். இதே நம்ம வந்து இருக்கிறது சவுதியில் இருக்கோம். இது வந்து பார்ட் ஆஃப் சுயஸ் கனலோட ஏரியா. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் இந்த எண்ட் ஆஃப் த டே அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஜோர்டன் வந்துடும், எகிப்து வந்துடும். எகிப்து அதுதான் மெயின் சுயஸ் கனல். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கடல் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. வாட்டர்லாம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. நிறையா ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குங்க. லைவாகவே ஃபிஷ்ஷஸ்லாம் இங்கே இருக்குது, நிறையா இருக்குது. லொக்கேஷன் எல்லாம் அருமையான லொக்கேஷன். எல்லோரும் விசிட் பண்ணலாம் அந்த லொக்கேஷன்ஸ். ஒரு ட்ராவல் ஜேர்னிக்கு இது ஒரு நல்ல லொக்கேஷன். இது நல்லா சவுதியில் வந்து ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேருந்து ஜோர்டான் பெட்ரா ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி ஏரியா. அந்த ஏரியாவும் போய் விசிட் பண்ணலாம். இங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தான் பெட்ரா வந்து ஸ்டேஸே ரெசிடென்சி வந்து நீங்கள் ஆனரே விசா எடுத்துக்கலாம். 40 ரியால்ஸ் தான் வரும். இங்கேருந்து ஆனரே விசா ஆல்ரெடி ஏற்கனவே எடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பார்டரில் காமிச்சிட்டு ஈஸியாக கிராஸ் ஆகிடலாம். அதர்வைஸ் நீங்கள் போனோம் அப்படின்னா ஒர்க்கிங் டேஸில் வந்தீங்கன்னா ஈஸியாக ஆனரே விசா டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஹாலிடேஸில் வந்தீங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்க அப்படின்னா உங்கள் பேரில் ஓன் வெஹிக்கிள் இருந்துச்சு, இல்லை இன்சூரன்ஸ் உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா நீங்கள் போகலாம். இன்கேஸ் நீங்கள் ரெண்டல் வண்டியில் வந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நாங்கள் பெட்ரா போகிறதுக்கு அலோடு, ஜோர்டான் பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு அலோடு கிடையாது. நீங்கள் இங்கே வந்து நிப்பாடலாம். இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இங்கே நிறைய பேர் ரெண்டல் டாக்ஸி நிறையா இருக்குது. நீங்கள் இங்கே வந்து உங்கள் காரை பார்க் பண்ணுறது இங்கேருந்து நீங்கள் ரெண்டல் டாக்ஸி குடிச்சு பெட்ரா போயிட்டு வரலாம். நிறையா இங்கே அவைலபிளாக இருக்குது லோக்கல் டாக்ஸி எல்லாமே. அது மாதிரி அந்த ரூம்ஸ்லாம் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். நீங்கள் ஜோர்டன் போனீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மேக்ஸிமம் இல்லாமல் ஒரு மினிமமாக இருக்கும். போய் அந்த ரூம் எடுத்து தங்கிக்கலாம். பட் நீங்கள் ஏர்லியராக பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். If you liked my video, subscribe to my channel and click the notification bell. Also like and comment.